டெக்னிக்கல் ஹெச்ஆர் வந்து நான் போனோடனே இந்த இடத்துல ரொம்ப நான் முக்கியமாக பார்த்தது வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் அப்படிங்குவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ வியூவர்ஸுக்குமே சொல்ல போகிறது என்னென்னா, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நல்லா போங்க. நீங்கள் எடுத்தோடனே திக்குனீங்கன்னா மேபி அவங்க ஏதாவது யோசிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ செல்ஃப் இம்ப்ரெஷன் வர சான்சஸ் இருக்குது. ஆமாம். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து போயிருந்தேன். ஸோ அது வந்து நான் பக்காவாக சொல்லிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிட்டாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து தான் மோஸ்ட்டாக வந்து கேட்டாங்க. முக்கியமாக வந்து நான் என்னோடய ரெஸ்யூமில் நான் என்ன போட்டிருக்கனோ அதுலேருந்து ரொம்ப மெயினாக கேட்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா தெரியும், HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ SQL இதில் ரிலேட்டடாக நான் போட்டிருந்தேன் என்னோடய ரெஸ்யூமில். ஸோ நான் வந்து ரெஸ்யூம் அவங்க என்ன ரெஸ்யூமில் போட்டிருக்காங்களோ அந்த கேள்வி தான் கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜாவாவில் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து எனக்கு ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், வாட் இஸ் பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுலேருந்து மோஸ்ட்டாக இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபைனல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும்.